இறைவனின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் என் சாந்தியும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால் த செல் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். செல் மற்றும் அதனுடைய வகைப்பாடு. த செல் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம போன பதிவில் செல் பயாலஜி பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். செல் பயாலஜினா என்ன, அது என்ன துறை, அதனால் என்ன பயன், ஸ்கோப் அப்படிங்கிறத பார்த்தோம். அதன் வாயிலாக 4 தியரி பார்த்தோம். மொத்தம் 4 தியரி பார்த்தோம். அதில் தியரிங்க பட்சத்தில் செல் தியரி, அதுக்கப்புறம் புரோட்டோபிளாசம் தியரி, அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெர்ம்பிளாசம் தியரி, அதுக்கப்புறம் 4வது பார்த்திங்கனாக்கா ஆர்கனிசமல் தியரி அப்படின்னு சொல்லி 4 தியரி பார்த்தோம். அதில் செல் தியரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செல் எப்படி தோன்றுனுச்சு, அது எவ்வாறு தோன்றுகிறது செல் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய மதர், அதாவது தாய் செல், அது தாய் செல்லுன்னு பிரிஞ்சு டாக்டர் செல்லாக மாறுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல் அப்படிங்கிறத வார்த்தையை பார்த்தோம். ஆல் த செல்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லி செல் தியரியில் பார்த்தோம். புரோட்டோபிளாசம் தியரி அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டோபிளாசம் தியரி அப்படின்னாக்கா, ஸோ ப்ரோ அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு, பிளாசம் அப்படின்னாக்கா சப்ஸ்டன்ஸு, ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ் இந்த செல்ஸ் அப்படின்னு மீனிங். அது வந்து கொல்லாய்டலாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விஸ்காசிட்டிஸாக இருக்கும். ஸோ விதமான ஒரு செல்லுக்கு ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதோடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பொருள் அப்படிங்கிறத புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்ம்பிளாசம்னா என்னென்னா, நம்முடைய பாடி செல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அது பிளான்ட்டாக இருக்கட்டும், அனிமலாக இருக்கட்டும், இல்லை பாக்டீரியாவாக இருக்கட்டும், இன்னும் பிற செல்ஸாக இருக்கட்டும், ஒரு உயிரினங்கள் எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும் நம்ம உடம்புல. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று உடல் செல், மற்றொன்று இனப்பெருக்க செல் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தோம். அதாவது வெஜிடேட்டிவ் செல்ஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், அதாவது ஜெர்ம் செல்ஸ். அதாவது ஒரு பாடியில் ஒரு உயிரினங்கள் பார்க்கும்போது ஒரு பாடி அப்படிங்கும்போது ஒரு பாடி வந்து டெத் ஆகும். வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து டெத் ஆகிடும் பல்கா அப்படின்னு பார்க்கும்போது. வேற ஜெர்ம் செல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இன்னொரு ஜென்ரேஷன்ஸ், அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதனால் ஜெர்ம்பிளாசம் தியரி நீங்கள் பார்த்தோம். அதாவது நல்லா விளங்கிடணும், ஒரு உயிரினங்களில் ஒரு பாடின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 2 விதமான செல்கள் இருக்கும். ஒன்று உடல் செல்கள், மற்றொன்று இனப்பெருக்க செல் அப்படின்னு சொல்லி, அதான் இனப்பெருக்க செல் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அதில் முன்னாடிய விளக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வெஜிடேட்டிவ் செல்ஸ், செகண்ட் ஒன் இஸ் ஜெர்ம் செல்ஸ். ஓகேவா? இது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கனிசமல் தியரின்னு பார்த்தோம். ஆர்கனிசம்னா ஆர்கானிசம் அப்படின்னாக்கா ஒரு ஆர்கனிசம், ஒரு உயிரி வந்து ஒரு செல்லால் ஆக்கப்பட்டிருக்குதா இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் ஆக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். அதாவது அந்த ஆர்கனிசம் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கனிசம் அது ஒரு செல் உயிரியாக இருக்கட்டும் இல்லை பல செல் உயிரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அதாவது ஒரு உயிரினங்கள் வந்து மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் செல்ஸ், அதான் மீனிங். அதாவது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் சொல்கிறோம். ஒட்டுமொத்த உயிரினங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அந்த மெக்கானிசம்ஸ் ஃபுல்லாக ஒரே ஒரு செல்லில் இயங்கும். பாக்டீரியா, சமத ஆல்கே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு செல் தான் இருக்கும். வேறு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் பார்க்கும்போது ஹியூமன் நம்ம எடுத்துக்குவோம். நம்ம பல செல்கள் ஒன்று சேர்ந்து ஆக்கப்பட்டிருக்கோம். நம்ம மல்டி செல்லுலார், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட செல், எபித்தீலியல் செல்ஸு, ஸ்பேம் செல்ஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி, இதெல்லாம் ஒவ்வொரு விதமான செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பல செல்கள் ஒன்று சேர்ந்து நம்ம உருவாகியிருக்கோம். நம்ம அப்போ ஒரு ஆர்கனிசம் எடுத்துட்டோம்னாக்கா
2 டைப் ஆஃப் ஆர்கனிசம் இருக்குது. ஒன்லி ஒன் டைப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு ஒன்லி ஒன் டைப் சொல்லும்போது யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ். பல செல்கள் ஒன்று சேர்ந்து உருவான ஒரு ஆர்கனிசம் பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்னு சொல்லுவோம். இதுதான் இந்த 4 தியரியுடைய கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைப் பார்த்தீங்கன்னாக்கா த செல் அண்ட் இட் டைப்ஸ். ஓகேவா? செல் அப்படின்னா என்ன ஆரம்பி சொல்லும் போது தான் செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிட் அப்படின்னாக்கா ஒரு அழகாக சொல்கிறாங்க. அழகுனா ஒரு அந்த உயிரினங்களுக்கு ஒரு அழகு யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சென்டிமீட்டர் சொல்கிறோம், அழகு கொடுக்குறோம்ல. லிட்டர் கணக்கில் வந்து 1 லிட்டர் 2 லிட்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு உயிர் அப்படிங்கிற பார்க்கும்போது இட்ஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பில்டிங் பிளாக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செங்கல் பிரிக்ஸ் இருக்குது, அதில் இடையில சிமெண்ட்டை வச்சு இன்னொரு செங்கல்ல வைக்கிறோம். அப்படியே வச்சு அடுக்கி வைக்கும் போது நமக்கு ஒரு சுவர் அப்படிங்கும் போது ஒரு வால் நமக்கு கிடைக்குது. 4 பக்கம் ஒரு வாலை வச்சிட்டோம்னாக்கா ஒரு பிளாக், அது ஒரு சேம்பர்னு சொல்கிறோம், ஒரு ரூம் சொல்கிறோம். அதே போல் தான் இட்ஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்கானிசம்ஸ், பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஒரு உயிரினங்களுடைய தொகுப்பு, செல்களின் தொகுப்பு தான் உயிரினங்கள் எனப்படும் சொல்கிறோம். இது ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா செல் அப்படிங்கிற பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. ஒரு உயிரினங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், இயர், நோஸ், என்டையர் பாடி, ஃபிங்கர்ஸ், இதெல்லாம் ஒவ்வொரு செல்ஸெல்லாம் ஆக்கப்பட்டிருக்கு. தட் இஸ் சிமிலர் டைப் ஆஃப் செல்ஸ் வந்து மேடாகி டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு உயிரினமாக மாறுது. அப்படிங்கிற பட்சத்தில் செல்ஸ் அப்படிங்கிற போது செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல், இட் கிவ்ஸ் ஸ்ட்ரக்சர், முதல்ல உருவத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா மெட்டபாலிசம், இதுதான் செல்லுக்குள்ளே வந்து ப்ரோட்டீன், அப்புறம் வந்து எனர்ஜி ஃபார்ம் பண்ணுறது, இது எல்லாமே செயல்பாடுகள் நடக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா செல்லுக்குள்ளே தான் நடக்கணும் ஒரு எனர்ஜி அப்படிங்கும்போது. அப்போ தட் இஸ் ஸ்ட்ரக்சரல், ஃபங்க்ஷனல் அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செல் அப்படின்னு பார்க்கும்போது 2 டைப் இருக்குது. செல் அப்படின்னு பார்க்கும்போது 2 டைப்ஸ். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். செல் அப்படிங்கிறது 2 டைப்ஸ் ஆஃப் செல், 2 விதமான செல்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்ட் ஆன் த நியூக்ளியஸ், அதனுடைய உட்கரு. ஒரு செல் எடுத்துட்டோம்னாக்கா, ஒரு செல் அப்படிங்கிற ஒரு உயிரினங்கள் செல் எடுத்துட்டோம்னாக்கா அது யூனிசெல்லுலாராக இருக்கட்டும், மல்டி செல்லுலாராக இருக்கட்டும், ஆர்கனிசமாக இருக்கட்டும். ஸோ ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட்ஸ் அண்ட் எல்லாமே செல்களால் ஆக்கப்பட்டது தான். அது நல்லா விளங்கிடணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா செல்ஸ் ஆர் 2 டைப்ஸ், 2 டைப் இருக்குது, 2 டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ரோகேரியாட்டிக்ஸ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூகேரியாட்டிக் செல்ஸு. ப்ரோகேரியாட்டிக்ஸ் அண்டு யூகேரியாட்டிக்ஸ் நல்லா விளங்கிடணும். ப்ரோகேரியாட்டிக்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் யூகேரியாட்டிக்ஸ். அப்போ கேரியான் அப்படின்னா என்ன, கேரியாட் சொல்கிறோம். இப்போ ப்ரோ அண்ட் யூ. இப்போ ப்ரோனா என்ன, யூனா என்ன? பொதுவாக வந்து ப்ரோகேரியாட்டிக் அண்டு யூகேரியாட்டிக் சொல்கிறோம், வார்த்தையில் உச்சரிக்கிறோம். அந்த டெக்னிக்கலாக சொல்லும் போது நம்ம கேரியான் அப்படின்னாக்கா, கேரியான் அப்படின்னு பார்க்கும்போது நியூக்ளியஸ், அதாவது தமிழில் சொல்ல போனால் உட்கரு. எல்லா செல்களும் பார்த்தீங்கன்னாக்கா மையத்தில் ஒரு தட் இஸ் ஸ்பெரிக்கல் ஷேப், ஸ்பெரிக்கல் அப்படின்னு பார்க்க ஸ்பெரிக்கல் ஷேப்பில் மையத்தில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா அது பேர் உட்கருன்னு சொல்கிறோம். என்டையர் ஸ்ட்ரக்சர் உட்கருன்னு சொல்கிறோம். சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்ஸ், சைட்டோபிளாசத்துக்குள்ளே ஒரு தனி. இப்போ அதுதான் வந்து பிரெயின் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்கிறது. ஏன்னா உட்கரில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்ஏ, ஜெனட்டிக் மெட்டீரியல், டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன் இருக்கும். அப்போ டிஎன்ஏ தான் மரபு பண்புகளை கடத்தக்கூடியதாக இருக்குது. மரபு பண்பு அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய குணாதிசய பண்புகள், குட் கேரக்டர்ஸ், பேட் கேரக்டர்ஸ், அதோடைய ஷேஃபு, மார்ஃபாலஜிக்கல் ஷேப், அதாவது உருவம், ஒரு ஜீன் அப்படின்னு பழிப்படும்போது பேரண்டல் கேரக்டராக இல்லை மதர் அண்ட் ஃபாதர் கேரக்டர்னு பார்க்கும்போது அது டிஎன்ஏ வழி தான் செல்லும். டிஎன்ஏ வழியாக தான் செல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த உட்கரு மையத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன், சம் ஹிஸ்டோன்ஸ் சேர்ந்து இருக்கும். அதை வளரக்கூடிய காலங்களில் ஒவ்வொன்றா பார்ப்போம் நம்ம. அப்போ செல் அப்படின்னு பார்க்கும்போது 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரோகேரியாட்டிக், அனதர் ஒன் இஸ் யூகேரியாட்டிக் செல்ஸு.
இப்போ நம்ம வந்து கேரி ஆன்னா நியூக்ளியஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். வாட் இஸ் மென் பை ப்ரோ அண்ட் வாட் இஸ் மென் பை யூ. அப்போ ப்ரோ அப்படின்னாக்கா ஆல்ரெடி நம்ம சொல்லணும், ப்ரோட்டோபிளாசம்னு சொன்னோம் வேர்டு. ப்ரோ அப்படின்னாக்கா PRO, ப்ரோ அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஆர் ப்ரிமிட்டிவ் எப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ரோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி ப்ரிமிட்டிவ் பின்தங்கிய முந்தையன்னு அர்த்தம். ப்ரிமிட்டிவ் அப்படின்னு. அப்போ பின்தங்கிய வகுப்பு, பின்தங்கிய செல் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்டிங் ஃப்ரம். அப்போ ப்ரோகேரியட் அப்படிங்கும்போது ப்ரிமிட்டிவ் செல்ஸு, ப்ரிமிட்டிவ் அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ யூகேரியட்னு சொல்லும் போது யூகேரியாட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது யூ மீன்ஸ் ட்ரூன்னு அர்த்தம். யூனா ட்ரூ. லட்டின் வேர்ட்ஸில் யூ அப்படிங்கிறது ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ட்ரூனா உண்மையான அப்படின்னு அர்த்தம். ட்ரூனா உண்மையான. அப்போ உண்மையான தெளிவான செல்ஸ். அப்போ நியூக்ளியஸ் தெளிவாக காணப்படும் இதில். அப்போ ப்ரோகேரியட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நியூக்ளியஸ் வந்து ஒரு மெம்பரைன் ஆக்கப்பட்டிருக்காது. மெம்பரைன் அப்படிங்கும்போது உட்கருவை சுற்றி ஒரு மெம்பரைன் இருக்காது. செல் மெம்பரைன் இருக்குது. அதுக்கு சைட்டோபிளாசம் இருக்குது. சைட்டோபிளாசம் தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உட்கரு. அந்த உட்கரு வந்து டிஎன்ஏ மெட்டீரியலில் ஒரு உரை போன்ற போல் ஆக்கப்பட்டிருக்காது. எதில்? ப்ரோகேரியட்டிக் செல்ஸில் உரை போன்ற அமைப்பு இருக்காது. ஒன்லி இட் இஸ் ஸ்கேட்டர்டாக இருக்கும். டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேட்டர்டாக இருக்கும். அங்கங்கே விரைவி காணப்படும் டிஎன்ஏ. இங்கே வேற யூகேரியட்டிக் செல் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவான உண்மையான அப்போ உட்கரு ஒரு உரை போன்ற மெம்பரைன் ஆக்கப்பட்டிருக்கும். அப்போ டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல்ஸ் நியூக்ளியோலஸ் இருக்கும். நியூக்ளியோலஸ் குரோமோசோம்ஸ், அந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே ஒரு பாதுகாப்பான உரையில் ஆக்கப்பட்டிருக்கும். ஒரு உரை அப்படின்னு பார்க்கும்போது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரூ நியூக்ளியஸ். அப்போ ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஸோ அப்போ இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா செல்ஸ் ஆர் 2 டைப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். செல் அப்படிங்க எடுத்துட்டோம்னாக்கா 2 டைப் தான். ஒன்று ப்ரோகேரியாட்டிக் செல்ஸு, another one is eukaryotic cells. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்னால் என்ன? ப்ரோகேரியாட்டிக் சொல்லி நம்ம பார்த்தோம், டிஃபரன்ஷன் பார்த்தோம். ப்ரோகேரியாட்டிக் அப்படி பார்க்கும்போது it is a cell do not have defined nucleus. தெளிவான உட்கரு இருக்காது, காணப்படாது. அப்போ நியூக்ளியஸ் காணப்படனாக்கா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி அழைக்கிறாங்கனாக்கா நியூக்ளியாய்டு அப்படிங்கிற சொல்கிறோம். அப்போ சைட்டோபிளாஸுக்குள்ளே இந்த சைட்டோபிளாசம்னு சொல்லும்போது அந்த ஃப்ளூயிட் மெம்பரைன் செல்லுக்கு உள்ளார ஒரு ஃப்ளூயிட் மெம்பரைனில் இருக்குது. அதாவது கற்பனை பண்ணிங்க, ஒரு பெரிய பலூனை ஊதி அந்த செல் அதான் தட் இஸ் மெம்பரைன். அது உள்ளார பலூனுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த உட்கரு மைய பகுதியில் உட்கரு இருக்கும். உட்கரு அந்த மற்ற ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்பேசஸ் கால்டு சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்ஸ். இந்த சைட்டோபிளாசம்ஸ்குள்ளே தான் மற்ற ஆர்கன்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரோகேரியாட்டிக்னு சொன்னோம்னாக்கா ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ப்ரிமிட்டிவ் ஆர் ப்ரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு செல்ஸு. இதுதான் இட் இஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு தோன்றக்கூடிய செல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து தான் எவல்யூஷனரி அதாவது பரிணாம வளர்ச்சி அடைந்து அட்வான்ஸ்டு அப்படின்னு பார்க்கும்போது யூகேரியாட்டிக் அது உண்மை தெளிவான ஒரு உட்கரு உள்ள ஒரு செல்ஸ் ஃபார்ம் ஆகுது நீங்கள் பார்க்கும்போது. அப்போ செல்ஸ் ஆர் 2 டைப்ஸ். ஒன்று ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ், another one is யூகேரியாட்டிக் செல்ஸு. இதனால தினம் வச்சுக்கோங்க. இதுதான். அப்போ யூகேரியாட்டிக் உள்ள வரும். ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபைன்ஸ் நியூக்ளியஸ் இருக்காது அப்படின்னு பார்த்தோம். டெஃபைன்ட் நியூக்ளியஸ் இருக்காது, ஒன்லி நியூக்ளியாய்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஸ்கேட்டர்டாக இருக்கும். ஜெனடிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேட்டர்டாக அங்கங்கே விரைவி காணப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே எக்ஸாம்பிள். இப்போ ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாக்டீரியா அண்ட் சம் ஆஃப் த ப்ளூ கிரீன் ஆல்கே, நீல பச்சை பாசின்னு சொல்லுவோம் ப்ளூ கிரீன் ஆல்கே. அது யூகேரியாட்டிக் பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக்கில் பார்க்கும்போது யூ மீன்ஸ் ட்ரூ அண்ட் கேரியான் மீன்ஸ் நியூக்ளியஸ். அப்போ உண்மையான தெளிவான உட்கரு காணப்படும். அப்போ யூகேரியாட்டிக் செல்ஸு. இப்போ யூகேரியாட்டிக் செல்ஸ்னு பார்க்கும்போது ஆல் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் பார்க்கும்போது யூ மீன்ஸ் ட்ரூ அண்ட் கேரியான் மீன்ஸ் நியூக்ளியஸ். ஸோ இட் இஸ் கண்டெயின் டிஃபைன்ட் நியூக்ளியஸ். அப்போ டிஃபைன்ட் நியூக்ளியஸ் காணப்படும். டிஃபைன்ட் நியூக்ளியஸ் தெளிவான உட்கரு
காணப்படும் யூகரியோட்டிக் செல்ஸில். ஸோ த குரோமாட்டின் பாடிஸ் ஆர் என்க்ளோஸ்டு பை த நியூக்ளியர் மெம்பரைன். குரோமாட்டின் பாடிஸ் வந்து எல்லா ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் பாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா என்க்ளோஸ்டு எதில் என்க்ளோஸ் ஆகிருக்கும், மெம்பரைனால் சுற்றி ஒரு உரை போன்ற மெம்பரைனால் ஆக்கப்பட்டிருக்கும். அதுதான் நியூக்ளியர் சொல்லக்கூடிய யூகரியோட்டிக் செல்ஸு. ஓகே, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா செல் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துட்டோம்னாக்கா செல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இட்ஸ் அ மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். மைக்ரோஸ்கோபிக் நேச்சர்னால் என்ன? ஸோ வித் மைக்ரான் லெவல்ஸ் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பை உதவி கொண்டு தான் பார்க்க முடியும். அப்போ ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மைக்ரோஸ்கோப் பார்க்கும்போது ஸோ ஸ்மாலஸ்ட் செல் அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோபிளாஸ்மா, ஸ்மாலஸ்ட் செல் அப்படின்னு சொல்லும்போது மைக்ரோபிளாஸ்மா 0.1 mm. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரேஞ்சஸ் ஃப்ரம் 0.1 mmலேருந்து மைக்ரான்லேருந்து to 1,75,000 மைக்ரான்னா இட் இஸ் 175 mm வரையும் இருக்கும். இப்போ ஸ்மாலஸ்ட் செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோபிளாஸ்மா அண்ட் பிக்கஸ்ட் செல் அப்படிங்கும்போது ஆஸ்ட்ரிச் எக் இருக்குல்ல, ஆஸ்ட்ரிச் பறவை, அந்த பறவையோட அந்த எக் அப்படிங்கும்போது லார்ஜஸ்ட் செல் அப்படின்னு சொல்லணும். அப்போ செல்லுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் அண்டு சேஃப், ஒவ்வொரு சேஃப் இருக்குது. செல் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா ஒரு சேஃப் இருக்குது. சேஃப்னா என்ன? இன்னொன்று சேஃப் அதோட உருவம் எப்படின்னா எக்ஸகோனல் சேஃப். எக்ஸகோனல்னாக்கா ஸோ பிளான்ட் செல் எடுத்துட்டோம்னாக்கா எக்ஸகோனல், அப்போ பல குணங்களில் இருக்கும் பிளான்ட் செல்ஸ். அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அனிமல் செல்ஸ் தட் இஸ் மெம்பரைன் ஒன்லி, மெம்பரைனாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைரல் லைக் சுருளாக இருக்கக்கூடியது ஸ்பைரல் சேஃபு. அப்புறம் இர்ரெகுலர் சேஃபு, ஸோ அப்போ செல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் சேஃபாக அதெல்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொரு சேஃப். அப்போ சேஃப் அப்படிங்கிறது சைஸும் அண்ட் சேஃபும் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஆர்கனைசத்தை பொறுத்து மாறுபடும். அப்போ எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்காது. ஆர்கனைசம் அப்படிங்கும்போது உயிரினங்களை பொறுத்து ஒவ்வொரு செல்லும் மாறுபடும். ஓகேவா? அப்போ அனிமல் செல்ஸ், பிளான்ட் செல் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ டிஃப்ரெண்ட் சேஃப் அண்ட் சைஸில் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் செல் டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகரியோட்டிக் தெரிஞ்சுக்கிட்டோம். செல் சைஸ் அண்ட் சேஃபை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பதிவில் மைக்ரோஸ்கோப் பற்றி தெரிஞ்சுக்குவோம். மைக்ரோஸ்கோப்னா என்ன, அதோடைய டைப்ஸ் என்ன, அது எப்படி செயல்படுது, அதோடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பற்றி நெக்ஸ்ட்டில். ஏன்னா மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற செல் பயாலஜி எடுத்துட்டோம்னாக்கா மைக்ரோஸ்கோப் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்ப்போம்.